முதல் வணக்கம். எங்க பாதி கிளாஸை காணோம்? மேட்ச் பார்க்க போயிட்டாங்களா? இத்தனை நாளா உலகம் முழுக்க சம்மர் சீசன், வின்டர் சீசன், பல வகையான சீசன் இருந்தது. இத்தனை நாளா சென்னையில மட்டும் சம்மர், அதிகமான சம்மர், குடுமையான சம்மர், சுமாரான சம்மர் சீசன் இருந்தது. ஆனா இந்த கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து சம்மரே ஒரு ஐபிஎல் சீசனா மாறி போச்சு. சரி, இப்படி மேட்ச்ல போய் நீங்களா யாரை பார்ப்பீங்க? நீ பேட்ஸ்மேனா? ஓகே. உனக்கு பவுலர். நீ என்னப்பா ரெண்டுத்துக்கு கை தூக்குற? ஓ, ஆல்ரவுண்டரா? வெரி குட் வெரி குட். ரவீந்திர ஜடேஜா ஃபேனா நீ? கிரிக்கெட்டுக்கு துடுப்பாட்டம்னு நீங்க தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிக்கெட் கமெண்ட்ரிக்குள்ளேயே நம்ம அண்ணன் கோபிநாத் இப்ப தமிழ்லயே நிறைய சொற்கள்லாம் சொல்றாரு, பார்த்திருப்பீங்க. ஆல்ரவுண்டருக்கு என்னப்பா தமிழ்ல? யாராவது யோசிச்சிங்களா? இன்னைக்கு தினம் ஒரு சொல்லில் ஆல்ரவுண்டருக்கு தமிழ் சொல் பார்க்க போறோம். ஆல் ரவுண்டர். கிரிக்கெட்டுங்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய லாபகரமான ஒரு விளையாட்டுங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த ஐபிஎல் தொடங்கின பிறகு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் ஒரு ஆல்ரவுண்டர் உருவாயிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கிரிக்கெட்னா பேட்ஸ்மேனுடைய ஒரு பெரிய ஆதிக்கம் இருந்தது. அப்புறம் பவுலர்ஸ் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறாங்க. இப்போ ஆல்ரவுண்டருக்கு மட்டும்தான் ஐபிஎல்ல பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லா பக்கமும் மடக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள மாதிரி தான் நீங்க எல்லா பக்கமும் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி அவங்களும் பறந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆல்ரவுண்டருக்கு தமிழ்ல என்ன? கெஸ் பண்ணுங்களேன். எல்லா வட்டனரா? தயவு செய்து அப்படி பண்ண வேணாம் தம்பி. முதல்ல ஆல்ரவுண்டர்னா என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சொல்லுங்க, ஆல்ரவுண்டர்னா யாரு? டியா? ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லா வேலையும் பார்ப்பாரா? உண்மைதான். ஆல்ரவுண்டர்னா அவரு பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் போடுவாரு, ஃபீல்டிங்கும் பண்ணுவாரு. இந்த மூணையும் பண்றவர் தான் ஆல்ரவுண்டர். இந்த மூணு பேருக்கும் தமிழ்ல என்னன்னு பார்த்துடலாம். பேட்டிங் பண்ற பேட்ஸ்மேனுக்கு தமிழ்ல ஆடுனர். ஏன்னா அவர் தானே ஆடுகிறார், துடுப்பெடுத்து ஆடுவதால் அவர் துடுப்பாட்டக்காரர், ஆடுனர். பவுலிங் போடுறவர் பந்து வீச்சாளர்னு சொல்லுவாங்க. இன்னும் அழகா சொல்லணும்னா வீசுனர். ஏன்னா அவர் தானே பந்தை வீசுறாரு. இவர் ஆடுறாரு, அவர் ஆடுனர். இவர் வீசுறாரு, அதனால இவர் வீசுனர். ஃபீல்டிங் பண்றவர் தடுப்பாளர்னு சொல்லலாம், இல்ல தடுனர்னு சொல்லலாம். கள தடுப்பு செய்யறாருன்னு சொல்லலாம். இந்த மூணையும் செய்யறவர், ஆல் ஒர்க் பண்றவரை ஆல்ரவுண்டர்ன்றோம். அப்ப நாம இதற்கு சரியான தமிழ் சொல்ல உருவாக்கணும்னா இந்த மூன்று சொற்களையும் சேர்த்ததா இருக்கணும். அவர் ஆடுனராகவும் இருக்கணும், வீசுனராகவும் இருக்கணும், களத்துல நின்று தடுனராகவும் இருக்கணும், ஒரு முழுமையான துடுப்பாட்டக்காரராக இருக்கணும். அப்ப அவருக்கு என்ன பேரு? இதுல இருந்து தான் அந்த பேரை உருவாக்க போறோம். கண்டுபிடிங்க. சில பேர்லாம் அப்படியே டிவியில மேட்ச் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி இந்தியா ஜெயிச்சுரன் பெட்டு கட்டுவாங்க. அன்னைக்கு தோத்துரும் தெரியாம இந்தியா, அவங்களும் தோத்து போயிடுவாங்க. அடுத்த நாளும் போட்டியில் அதே மாதிரி தோத்து போவாங்க. ஏன்னா அடுத்த நாள் ஆக்ஷன் ரிப்ளே போகும். அதுக்கும் ஏன்பா போன வாட்டி தான் தோத்துட்டீங்க, இந்த வாட்டியாவது ஜெயிப்பீங்கன்னு பார்த்தா மறுபடியும் தோத்துட்டீங்களேம்பாங்க. இன்னும் முற்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா இவர் அவுட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த ஆக்ஷன் ரிப்ளே போடுவாங்க. அப்படியே ஸ்லோவாக பால் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப போயிடும். பேட்டு வைப்பார், எடுப்பார், விக்கெட் கீப்பர் பிடிச்சி அடிக்க போவார், மாட்டார். அந்த சிகப்பு லைட்டுக்கும் பச்சை லைட்டும் காத்திருந்த காலம்லாம் மாறி போய் இன்னைக்கு ராக்கெட் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஆங்கிளில் போகுது, எப்படி வேகத்தில் போகுது, எவ்வளோ வேகமாக அவர் ஓடினாரு, மிக துல்லியமா இந்த கிரிக்கெட் மாறி இருக்கு. அப்படிப்பட்ட கிரிக்கெட்ல இந்த ஆல்ரவுண்டர்ன்றவர் ஆடுனராகவும் தடுனராகவும் வீசுனராகவும் இருப்பதால அவர் ஒரு ஆட்டக்காரர். என்ன ஆட்டக்காரர்னா எல்லா வகையான ஆட்டத்தையும் ஆடுவதால அவரு வீச்சாளர். வீச்சாளர் உள்ள பாத்தீங்கன்னா பந்து வீச்சு வந்துருச்சு, ஆடுனர் வந்துருச்சு, அவர் ஒரு தடுனர். ஓவராலா அவர் ஒரு ஆல்ரவுண்டர். பந்து வீச்சு, ஆட்டம், தடுப்பு மூணையும் செய்யறதால ரவீந்திர ஜடேஜா சென்னைக்கு கிடைத்த மிக சிறந்த வீச்சாளர். வேற யாராவது ஆல்ரவுண்டர் சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்ரவுண்டர் யாராவது சொல்லுங்க கிளாஸ்ல. ஸ்டோக்ஸ் ஒரு சர்வதேச வீச்சாளர். வேற ஏதாவது சொல்லுங்க. என்ன மயான அமைதி நிலவுது? உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல கூட சொல்லுங்க. சுரேஷ் ரெய்னா சென்னையினுடைய ஓய்வு பெற்ற
வீச்சாளர். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு பிடிச்ச வீச்சாளர்லாம் சொல்லும் போதுதான் உங்களுடைய உண்மையான வயசு வெளில தெரியுது. இனிமே நீங்க துடுப்பாட்டம் பார்க்கிற பொழுது அதில் ஆடுனர் வீசுனரோடு சேர்த்து வீச்சாளர் யார் என்பதை குறித்தும் தெரிஞ்சுக்கங்க. இந்த வீச்சாளர் தான் ஆல்ரவுண்டர், ஆல்ரவுண்டர் தான் வீச்சாளர். இதை பத்தி உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. துடுப்பாட்ட ரசிகர்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்துங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு நல்ல தமிழ் சொல்லை சிந்திப்போம். நன்றி. டாடா.